ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டு டாய்லெட்டில் மஞ்சள் கரை படியாதுங்க, உப்பு கரையும் படியாதுங்க, எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் மெயின்டைன் பண்ண முடியுங்க. ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம வீட்டு பீரோவில் இருக்கிற துணியில் மாதம் முழுக்க நல்ல வாசனையாக இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் எந்த வித பூச்சி தொல்லையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான இன்னொரு டிப்பும் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. வீட்டு பீரோவில் வைக்கிற துணியில் மாதம் முழுவதும் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்த வித பூச்சும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னா அகர்பத்தி. 3 அகர்பத்தி எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன அகர்பத்தி யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த அகர்பத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அகர்பத்தி எடுத்ததுக்கப்புறமா இந்த கவரை நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி உடனேயே நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோன்னா அதில் இருக்கிற வாசனைலாம் போயிடும். அதனால நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கவர் எடுத்திருக்கேங்க. இதுக்குள்ளே நம்ம எடுத்த அந்த 3 அகர்பத்தியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு இடிக்கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இடிக்கல் அல்லது நம்ம வீட்டில் பூரி கட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கூட வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்குள்ளே இருக்கிற குச்சி இருக்குது பாருங்கள், இது நமக்கு தேவையில்லைங்க. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இதுக்கு மேலே இருந்ததெல்லாம் அழகாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாப்தலின் பால்ஸ். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இது வெள்ளை கலர்லேயும் இருக்கும் அல்லது இந்த மாதிரி கலர் கலராகவும் கிடைக்குங்க. நான் இதில் ஒரு 2 நாப்தலின் பால்ஸ் எடுத்துக்க போகிறேங்க. இந்த நாப்தலின் பால்ஸை சில பேர் பீரோவில் துணிக்குள்ளே அப்படியே உருட்டி விடுவோம். அந்த மாதிரி நம்ம போடும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிலாம் வரதான் செய்யுங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த வித பூச்சியுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாப்தலின் பால்ஸை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கவருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு சேர்க்கும்போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அகர்பத்தியை பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த பவுலில் சேர்த்துட்டு இது ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நமக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன டப்பாலாம் கிடைக்கும் இல்லையா, அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன டப்பாவில் போட்டு தருவாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டப்பா இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் டம்ளரு அல்லது ஏதாவது ஒரு சின்ன தயிர் டப்பா எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் துணிகளுக்கு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் இருக்கு இல்லையா, கம்ஃபோர்ட்டு தான் நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் எசென்சியல் ஆயில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எசென்சியல் ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 4 ட்ராப் போல் சேர்த்துக்கோங்க. 4 ட்ராப் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். எசென்சியல் ஆயில் இல்லை அப்படின்னா ஜவாது இருக்குது பாருங்கள், அது கூட நம்ம நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அது இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கம்ஃபோர்ட் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கம்ஃபோர்ட் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த டப்பாவோட மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மூடியில் கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு 7லேருந்து 8 ஓட்டை போல் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதோட ஸ்மெல் நல்லா அடிக்குங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டப்பாவோட மூடி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி கவர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை சின்ன பீஸாக நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரும் யூஸ் பண்ணலாம். அல்லது நம்ம வீட்டில் நெட்சால்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த நெட்சால் பழைய நெட்சால் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அதை கூட நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க.
சின்ன ஹோல் இருக்கணும், அது வழியாக தான் நமக்கு வந்து வாசனை வரும். அதனால தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி வச்சோன்னா அந்த ஸ்மெல் வந்து சீக்கிரமாகவே போயிடும். அதனால நம்ம வந்து சின்ன சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போது இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி இந்த மாதிரி டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு ஊக்க வச்சு இந்த மாதிரி சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வாசனை வந்து நல்லா வெளியே வருங்க. சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ தான் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பீரோவில் துணியெலாம் மடித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்லாபில் ஒரு ஓரத்தில் நீங்கள் வந்து வச்சுருங்க. உங்களுக்கு எதில் ஸ்பேஸ் இருக்கோ நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாங்க. நம்ம நாப்தலின் பால்ஸ் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக குழந்தைங்க கையில் வந்து படாத மாதிரி வைக்கணுங்க. இந்த நாப்தலின் பால்ஸ் வந்து பாய்சன். ஸோ குழந்தைங்க கையில் படாத மாதிரி நீங்கள் ஒழிச்சு வைங்க. இந்த மாதிரி நீங்கள் பீரோக்குள்ளே ஒரு ஓரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா பீரோவை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்குங்க. இதோட ஸ்மெல்லுக்கு நமக்கு வந்து எந்த வித பூச்சியுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து உள்ளே கம்ஃபோர்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக மறுபடியும் ஊற்றி நம்ம வந்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது மாதம் முழுக்க எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு வந்து நல்ல வாசனையாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த எசென்சியல் ஆயில் வந்து மறுபடியும் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கரை உப்பு கரைலாம் படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, இந்த பாட்டில் வந்து எடுத்துக்கங்க. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இதை விட கொஞ்சம் பெருசாக மீடியம் சைஸில் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வீடு துடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூட் இருக்கு இல்லையா, ஃப்ளோர் கிளீனிங் லிக்யூட். நீங்கள் சர்ஃபெக்சல், ஏரியல் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம ஒரு மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி அளவுக்கு எடுத்து அதை வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கங்க. இந்த ஃப்ளோர் கிளீனிங் லிக்யூட் வந்து நம்ம வீட்டு டாய்லெட்டில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கரையும் உப்பு கரையும் படையாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு ஃபனல் வச்சுருக்கேங்க. ஃபனல் வச்சுட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த பேக்கிங் சோடாவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட்டில் மஞ்சள் கரை உப்பு கரைலாம் படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம எலுமிச்சப்பழம் சேர்க்க போகிறோம். அதாவது ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. இதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட ஜூஸை வந்து பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த எலுமிச்சப்பழ சாறுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட்டில் எந்த வித கரையும் படியாமல் உப்பு கரையும் படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு எலுமிச்சப்பழத்தோட சாறு வந்து முழுசாக பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த சாறு சேர்த்ததுமே நமக்கு வந்து ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. பாருங்கள், நல்லா பொங்கி வருது. இந்த மாதிரி எலுமிச்சப்பழ சாறு வந்து சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி சேர்க்கக்கூடாது. பாட்டிலில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு நிரம்புற மாதிரி சேர்த்துக்கங்க. மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணுங்க. இந்த மாதிரி 3/4 அளவுக்கு நிரம்புற மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அந்தளவுக்கு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்யூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்ததாக இதில் வந்து ஒரு சின்ன ஓட்டை வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோங்க. கத்தியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாட்டிலை கவுத்தி வச்சுட்டு மேலே இது போல் சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு ஓட்டை போட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி சின்ன சைஸாக ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துட்டோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பாருங்கள், அதோட மூடியை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது போல் ஸ்ட்ரெயிட்டாகவே வைங்க.
இந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நம்மளோட டாய்லெட்டை வந்து இந்த லிக்யூட் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த லிக்யூட்லேருந்து கொஞ்சமாக நமக்கு வந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகி நமக்கு வந்து நம்மளோட டாய்லெட்டை வந்து நல்ல பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. மஞ்சள் கரை, உப்பு கரை, எந்த வித கரையும் படியாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது போல் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு டாய்லெட் வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம டாய்லெட்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒவ்வொரு முறையும் ஃப்ளஷ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வந்து இருக்குங்க. எந்தவித பேட் ஸ்மெல்லும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.